guys, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா போலி. இதுக்கு வந்து நான் சின்ன கப்ல கொஞ்சோண்டு மைதா எடுத்துர்க்கேன். அதுக்கு தக்கன சால்ட் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்பூன் வச்சு இது வந்து கொஞ்சமா mix பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு வாட்டர் ஊத்திட்டு நல்லா வந்து இந்த பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நட்ஸோட இருக்கிறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோட் பண்ணிட்டு நல்லா இந்த பாக்ஸ்லயே வந்து ஊற வச்சிடலாம். அடுத்து வந்து நான் கடலை பருப்பு வந்து ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் கிட்ட வந்து சாலிடா நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு ரோஸ்டட் சன்னா தால் மாதிரி வந்து பொட்டுக்கடலை மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து உடையும் நல்லா. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான வந்து சோப்டு டெக்ஸ்சர். ஸோ இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். குக்கர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பருப்பும் வெல்லம் சேர்க்கறதுனால இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ரெசிபி. நான் எப்போவாவது ஒரு மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ வந்து ஹெல்தி. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து விட்டுடலாம். இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். நல்லா குழைவாக வந்து நீங்கள் குக் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாகரி வந்து இவ்வளோண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜாகரி கொஞ்சம் நம்ம உடச்சி வச்சிருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு அரை டம்ளர் கூட இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வந்து சிம்லேயே வச்சு இது வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி விடாமல் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும், கலர் சேஞ்ச் ஆகிடும், அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிர் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஜாகரி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கீ வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கீ வந்து சேர்க்கும்போது ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் ஏன்னா பருப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் கீழே. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏலக்காய் வந்து தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும். ஜாகரின்றதுனால கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பிலிருந்து வாண்டலி எடுத்து கீழே வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாண்டல் ஃபுல்லாகவே வந்து இந்த இது வச்சு கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து கூல் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குன்னு. இன்னும் வந்து நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நெய் வந்து தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலி பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்டாகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு குட்டி ரவுண்ட்ஸாக வந்து பிடிச்சிட்டு நடுவில் வந்து அந்த பூர்ணத்தை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி கீ கொஞ்சம் தடவி இந்த மாதிரி சாஃப்டாக வந்து மாவு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மெலீஸாக வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து கனமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ரொம்ப தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரை ஆகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து பர்ஃபெக்டானது. இப்போ வந்து தட்டி முடிச்சாச்சு. ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அழகாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்ததுன்னா நீங்கள் வந்து மேலே ஃப்ரையிங் பேனில் கூட வச்சு கொஞ்சம் அமுத்திக்கலாம். கீ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீவில் வந்து பண்ணால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபியை வந்து கீ இல்லாமல் கண்டிப்பாக வந்து இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அடுத்து வந்து திருப்பிக்கலாம். நம்ம
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டேஸில் தான் வந்து இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நார்மலாக கூட இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. அவ்வளோதான், சூப்பரான சுட சுட போலி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான போலி வந்து கமகமான ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே கூட வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பிட்டானாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா கூட அந்த டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.